காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை முறித்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை முறித்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி
திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான இந்த வேளையை நீர் எங்களுக்கு தந்தீர். உம்முடைய சத்திய வசனங்களை சற்று நேரம் நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீரப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசியாவிலே லவோதிகேயா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கிற சபையாருக்கு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். சபையின் வாசற்படியில் நின்று தட்டுகிறார். வாசற்படி என்று சொல்லும்போது வாசற்படி இல்லாத கட்டடங்களே இருக்காது. அது ஒரு குடிசையாக இருந்தாலும் ஒரு கூடாரமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கட்டிடங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வாசற்படி என்று உண்டு. கர்த்தருடைய ஆலயத்திற்கும் வாசற்படி இருக்குது. அதனால தான் தாவீது சொல்லுவான், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமியத்தின் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 84:10 சொல்லுவார். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற அந்த ஒரு நாள், அதுதான் நல்ல நாள். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் உட்கார்ந்து காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு எழுதுவார். இன்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்ன பொழுது
மகிழ்ச்சியாய் இருந்தது என்றும், உடனே எங்களுடைய கால்கள் எருசலேமின் வாசல்களிலே நிற்கலாயிற்று என்று எழுதுவார். 122 சங்கீதம் 1-2 வசனத்தில். உடனே கால்கள் ஆலயத்தின் வாசல்ல போய் நின்றுச்சு. ஆலயத்தின் வாசல். கர்த்தரும் சொல்லுவார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தரும் சொல்லுவார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கும் ஒரு வாசப்படி இருக்குது, ஆலயத்துக்கு ஒரு வாசற்படி. கர்த்தர் சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. தினமும் கர்த்தருடைய வாசற்படியை நம்ம நாடணும். தாவீது அதை தான் தெரிஞ்சுக்கிட்டாராம். கர்த்தருடைய வாசற்படியை, அவருடைய வாசலின் நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி வாசற்படி என்பது எல்லா கட்டடங்களுக்கும், கர்த்தருடைய ஆலயத்துக்கும் வாசற்படி இருக்குது. நம்ம வீட்டுக்கும் வாசற்படி இருக்குது. நம்முடைய வீடுகளில் எத்தனையோ வாசல்கள் இருக்குது, வாசற்படி இருக்குது. ஆனால் எல்லா வாசற்படியும் ஒன்றல்ல. வாசற்படியெல்லாம் ஒரு செவ்வக வடிவமாக நம்ம எல்லா வீடுகள்லையும் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி வாசற்படி இருக்குது. ஆனால் வாசற்படி என்று சொல்லும்போது பைபிளில் நிறைய வாசற்படிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வாசற்படியை பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் காயின் இடத்துல சொல்லுவார். ஒரு வாசற்படி அவர் சொல்லுவார். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். கர்த்தர் காயினை பார்த்து சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம், உன் வாழ்வில் இருக்கிற பாவம் உன் வீட்டு வாசல் படியில் தான் இருக்கும். நீ வெளியே போகும்போது கூடியே வரும், தொடர்ந்து வரும். வீட்டுக்கு திரும்பி வரும்போது வீட்டு வாசற்படியில் அது படுத்துக்கிறோம். இப்படி பாவம் என்பது நம்ம விட்டு விலகவே விலகாது. அதனால தான் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். மன்னிப்பு பெறாத பாவங்கள் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் செய்யாமல் போனால் உங்கள் பாவங்கள் உங்களை பின்தொடரும், உங்களை தொடர்ந்து வரும். ஆகவே இன்றைக்கு ஒரு மனுஷன் வீட்டிலிருந்து சுகமாக திரும்பி போவான் பாருங்க, ஆனால் திரும்பி வர முடியாது. அப்படிப்பட்ட ஆபத்துகளும் விபத்துகளும் மரண கட்டுகளும் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் பாவம் ஒரு மனிதனை, அவன் செய்கிற பாவம் அவன் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் போகிற இடத்துல அவனுக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன நன்மைகள். ஆகவே பாவம் தொடரக்கூடிய தன்மை உள்ளது. என்னாகமம் 32:23 பாவம் ஒருவனை பின்தொடரும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அவரும் அதை சொல்லுவார். 1 தீமோத்தேயு 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். பார்த்தீங்களா, பாவம் எங்கேயும் போகாது, அது நம்ம கூடயே தான், நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்தால் அது வாசற்படியில் படுத்துக்கிறோம். அதனால தான் பாவம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது மிக கொடியது. வரக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தடுக்கக்கூடியது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தடை செய்கிறது.
அதை நீங்கள் அடைய முடியாமல் இருக்கிறது என்று சுட்டி காண்பிக்கிறார். இங்கே பார்க்கிறோம், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். இங்கே பாவம் படுத்திருக்கிற ஒரு வாசப்படி. நன்மை செய்யணும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவம். நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். அது யாருக்கெல்லாம் நம்ம நன்மை செய்யணுமோ தகுந்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அப்படி நன்மை செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் அது மேன்மை, நமக்கு மேன்மை, ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு பாவங்கள், நன்மை செய்யாது மாத்திரமல்ல, எத்தனையோ பாவங்கள் வாழ்க்கையில் இருக்குது. பெரிய பாவம், சிறிய பாவம், நினைவுகள், சிந்தைகள், எண்ணங்கள், யோசனைகள், வார்த்தைகள், பார்வைகள், கிரியைகள், நடக்கைகள், எல்லாத்துலேயும் பாவம் இருக்குது. நம்ம கூடயே இருக்கும். பிழைகளை உணர்ந்து, குறைகளை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நமக்கு அது மேன்மை, அது நமக்கு ஆசீர்வாதம். இங்கே பாவம் படுத்து கொண்டிருக்கிற ஒரு வாசலை பார்க்கிறோம். ரெண்டாவது இன்னொன்று, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் பார்க்கும்போது அனனியா சப்பீராள் என்ற தம்பதிகள், அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் நாட்களில் எல்லாரும் தங்களுடைய வீடு, ஆஸ்தி அனைத்தையும் விற்று அதன் கிரயத்தை கொண்டு போய் அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் வைச்சுட்டு எல்லாரும் ஓரிடத்தில் தங்கி கர்த்தரை ஆராதித்து அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த நாட்களில் எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. அனனியா சப்பீராள் பார்த்தாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, நம்ம செய்யாமல் இருந்தால் எப்படி? அனனியா சப்பீராள் தங்களுடைய ஆஸ்திகளை விற்றாங்க. விற்று அதில் மனைவி அறிய அவன் ஒரு பங்கை மறைத்து வைத்து ஒரு பங்கை கொண்டு போய் ஊழியர்களிடத்தில் கொடுப்பான். பேதுருவிடத்தில் கொடுக்குறான். அப்போ பேதுரு சொல்லுவார், இப்படி கர்த்தருக்கு விரோதமாக இந்த மாதிரி பாவம் செய்கிறதுக்கு எப்படி இவ்வளவு துணிவு வந்தது? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? எப்படி சாத்தானுக்கு இப்படி இடம் கொடுத்துட்ட? பேதுருவிடத்துல சொல்லுற பொய் பரிசுத்த ஆவியானவரிடத்துல சொல்லக்கூடிய பொய். ஆகவே அதை விற்கிறதுக்கு முன்னாடி அது உன்னதானே, விற்ற பின்பும் கிரயம் உன் கையில் தானே இருந்துச்சு. ஏன் இப்படி தப்பான ஒரு எண்ணம் கொண்டு இந்த மாதிரி நீ பொய் சொல்கிற? மனுஷரிடத்தில் அல்ல, நீ தேவனிடத்தில் சொல்லுகிறாய். அவன் அப்படியே கீழே விழுந்து செத்துருவான். சபையில் வாலிபர்கள் அவனை வாசப்படி வழியாக டெட் பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு போவாங்க. இதை அறியாதவளாக ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு அவனுடைய மனைவி வருவா. பேதுரு கேட்பார், இவ்வளவுக்குத்தான் நீங்கள் நிலத்தை விற்றீங்களா? ஆம், எவ்வளவுத்துக்குத்தான் என்று பேதுருவிடத்தில் போய் சொல்லுவா. வசிங்க. பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. அந்த டெட் பாடி போன அந்த வாசப்படியில அவங்க ஒன்னையும் அடக்கம் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க. இவ அப்படியே பேதுருட பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டான். 2 பேருமே செத்து போகிறாங்க. அந்த டெட் பாடி அந்த ஒரே வாசல் வழியாக போகுது. இது ஒரு மரண வாசற்படி. ஏன்னா பொய், அதுவும் பாவம்தான். பாவத்துக்கு சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பொய் பேசுகிற அனைவரும் அக்கினியும் கந்தகம் எரியக்கூடிய கடலிலே 2ஆம் மரணத்தில் பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:8 ஒரு பாவப்பட்டியல் வரும். அந்த பாவ பட்டியலில் அந்த கடைசி பாகம் பொய் பேசுகிறவர்கள் அனைவரும் இந்த 2ஆம் மரணத்தில் பங்கடைவாங்க. அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடல். ஆகவே இன்றைக்கு அந்த ஒரு வாசலை பார்க்கிறோம்.
டெட் பாடி போகக்கூடிய ஒரு மரண வாசல் அப்படின்னு ஒரு வாசல். இன்னொரு வாசலை பார்க்கலாம், மதியற்றவளின் வாசற்படி. நீதிமொழிகளில் 9ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் வாசிங்க. மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்முடவுமாய் இருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறான். இன்றைக்கு உலகத்துல மதியற்றவளின் வாசப்படி, அசுத்தமான பாவங்கள் இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ இருக்குது. வேதத்துல சொல்லியிருக்க, அவளுடைய வாசற்படியை மிதித்து வீட்டுக்குள்ள போனவன் நரக பாதாளத்துல கெடுக்கிறான் என்று அதுல 17-18 வசனத்துல அதே சாப்டர்ல சொல்லப்பட்டு இருக்கும். இன்றைக்கு அந்த வாசப்படியை, மதியற்றவளுடைய வாசற்படியை கடந்து உள்ளுக்கு போறவன் எவனும் தப்ப முடியாது. ஏனென்றால் தேவன் அருவருக்கிற பாவங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் போது அவங்களுக்கு பரலோக ராஜ்யமே இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் இடமே இல்லை, அசுத்தமான பாவங்கள் இருக்கிற மதியற்றவளுடைய வாசற்படியை இன்னைக்கு மிதிக்கிறவன் எவனுமே அவன் ரட்சிப்பை பெற முடியாது. ஆசீர்வாதம் இல்லை. பாவத்தை விட்டு விலகினால் மாத்திரமே, பிழைகளை உணர்ந்தால் மாத்திரமே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் அவன இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, இப்படியே நிறைய பட்டியல்ல வரும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த உலகத்துல இருக்கிற பாவங்கள் தான். ஆனா இது மதியற்றவளுடைய வாசற்படியை விதிக்கிறவங்க. இவங்கெல்லாம் எங்கத்தான் இருப்பாங்களாம்? இது நீதிமொழிகள் 9:17-18 ஒருவன் கூட தப்பல, எல்லாமே நரக பாதாளத்தில் கிடக்கிறார்கள் என்பதை அவன் அறியாமல் அவ கூப்பிட்டொன்ன வாசப்படிக்கு பெயர்றான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்குது. இப்படியெல்லாம் சில கெட்ட வாசற்படிகள் உலகத்தில் இருக்குது. நல்ல வாசற்படியும் உண்டு, நல்ல வாசற்படிகளும் இருக்கிறது. வேதத்தில் நிறைய இருக்குது நல்ல நல்ல வாசற்படிகள். அதில் ஒன்றை பார்க்கலாம், சீமோனின் வாசற்படி. சீமோனுடைய வாசற்படி அங்க பேதுரு தங்கி இருக்கிறான். அப்படி அவன் தங்கி இருந்த நாட்களிலே கொர்நேலியு என்ற மனிதன் பேதுருவை அழைத்து வருவதற்கு அவன் ஒரு தரிசனம் கண்டு ஆட்களை அனுப்புவான். கொர்நேலியு ஒரு நல்ல மனிதன். அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்றவன், தான தர்மம் பண்றவன், உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்துல அவன் தரித்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். தன் குடும்பத்தாரோடு கூட ஒரு தெய்வ பக்தியான ஒரு நல்ல மனிதன். அவனுடைய ஜெபங்கள், தான தர்மங்கள் எல்லாம் பரலோகத்தில் எட்டுச்சு. தேவதூதன் ஒரு நாள் அவனுக்கு வெளிப்பட்டு, கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்கள், உன்னுடைய ஜெபங்கள் எல்லாமே பரலோகத்தில் எட்டிருச்சு. ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அதை நீ அறிந்து கொள்ளுவதற்கு, செய்வதற்கு பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் சீமோன் வீட்டில் தங்கியிருக்கான். அந்த வீடு கடற்கரை ஓரமாக இருக்குது. நீ அவனை கூப்பிடு, அவன் சொல்லுவான், அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுறார். தேவதூதன் இத்தனையும் பேசினாரே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, தான தர்மம் கேட்கப்பட்டது, நீ செய்த நல்ல காரியம் எல்லாம் பரலோகத்தில் எட்டினது என்று சொன்னவர் இனி என்ன செய்யணுன்ற காரியத்தையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லை, சொல்லலை. அதற்குத்தான் தேவன் ஊழியர்களை உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். பூமியில் ஊழியர்களை வைத்திருப்பது நம்ம என்ன செய்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும், நித்திய வாழ்வு கிடைக்கும் என்பதை ஊழியக்காரங்க தான் சொல்லுவாங்க. ஆகவே பேதுருவை நீ அழைத்திரு, வா,
அவன் சொல்லுவான் அப்படின்னு. இப்போ பேதுரு அங்கே சீமோன் வீட்டில் தங்கி இருக்கிறான். அவனுக்கு பசி எடுத்தது அந்த நாளிலே. அப்போ அவங்க அந்த வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவன் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு தரிசனம். வானம் திறக்கப்பட்டு ஒரு துப்பட்டி போல ஒன்று அப்படியே இறங்குது, ஒரு கூடாரம் போல. அதுக்குள்ள கெட்ட மிருகங்கள், நல்ல மிருகங்கள், பறவைகள், எல்லா விதமான ஜந்துக்களும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, பேதுருவே நீ அடித்து புசி. அப்போ இவன் சொல்லுவான், இந்த அசுத்தமான மிருகங்களை எல்லாம் நான் புசித்ததில்லை, அது என் வாயுக்குள்ள போனதே இல்லை, அப்படி புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த சத்தம் சொல்லுது, தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று ஏன் நீ சொல்லற? தேவன் இதை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார், அசுத்தம் என்று சொல்லாதே. உடனே அவன் விழிச்சு இது என்ன தரிசனம் என்று அதை அப்படியே சிந்தித்து கொண்டு இருப்பான். அப்பதான் சீமோன் வீட்டு வாசற்படியிலே கொர்நேலியு அனுப்பின ஆட்கள் வந்து, இங்கே பேதுரு என்று ஒரு தேவ மனிதன் இருக்கிறாரா என்று வந்து கேட்குறாங்க வாசற்படியில் நின்று. அப்போ கர்த்தர் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர், ஒன்றும் சந்தேகப்படாத, நீ இறங்கி அவர்களோடு கூட போ என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உடனே பேதுரு அவங்களோட கூட புறப்பட்டு போவான். அங்கே கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரோடும் திரளான ஜனங்கள் அங்கே கூடி பேதுருவுக்காக காத்திருக்கிறாங்க. கொர்நேலியு தனக்கு கிடைத்த தரிசனத்தை குறித்து சொல்லுவான். பேதுரு சுவிசேஷத்தை அறிவிப்பார், கர்த்தரை பற்றி சொல்லுவார். சொல்லும் போது எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி வந்து இறங்குது. பேதுருவும் அவனோடு கூட சென்றவர்களும் ஆச்சரியப்படுறாங்க. புறஜாதிகள், இவர்கள் ரோம் பட்டணத்தில் உள்ளவங்க, ரோம் இராணுவத்தில் உள்ள ஒரு அதிகாரி. இவருக்கு எப்படி, இவங்களுக்கெல்லாம் எப்படி புறஜாதிகளுக்கு மீது பரிசுத்த ஆவி வந்து இறங்குதே என்று ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா கர்த்தர் காண்பித்த தரிசனம் அதுதான். தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல ரட்சிப்பு என்பது, புறஜாதிகளுக்கும். அந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற யூதர்களை தவிர மற்றவங்கெல்லாம் புறஜாதிகள் தான் எல்லாருமே. அப்போ இன்னைக்கு புறஜாதிகளுக்கு அப்பையெல்லாம் தேவன், இவர் தேவனும் அல்ல, ரட்சிப்பும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த நாட்கள். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ இடத்துல தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தா என்று கேட்ட பொழுது, நீர் யூதனா இருக்க சமாரியராக என்னிடத்துல எப்படி கேட்கலாம், மொண்டுக்குள்ள பாத்திரம் இல்லையே அப்படின்பா. அவ புறஜாதி. யூதர்கள் புறஜாதியரிடத்துல ஒன்று தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, பாத்திரமும் அவங்க பாத்திரத்தை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆகவே தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாத அப்படின்னு சத்தம் பேதுருவுக்கு கேட்டது. புறஜாதிகளுக்கும் ஆத்தும ரட்சிப்பை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். அவங்க மேலே பரிசுத்த ஆவி வந்து இறங்குது. எல்லாருக்கும் அங்கே பேதுரு ஞானஸ்தானம் கொடுக்கிறதை பார்க்கலாம். அப்படி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19, 20, 44 இதில் எல்லாம் பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவி வந்து இறங்குறதும் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறதும். இன்றைக்கு சீமோன் வீட்டு வாசற்படி புறஜாதிகளின் ரட்சிப்பிற்கு அது காரணமாக இருந்துச்சு. இன்றைக்கு அவ்வளவு புறஜாதிகளும் பரிசுத்த ஆவியை பெற்று ஞானஸ்தானம் பெற்று ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்றாங்க. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாசப்படியா அங்க இருக்கிறத பார்க்கலாம். அப்படியே எலிசாவின் வாசற்படி, எலிசா வீட்டு வாசற்படி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். இங்கே பார்க்கிறோம், சூனேம் என்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கு
எலிசா போகிறப்பெல்லாம் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவங்க வீட்டில் இவனை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அங்கே தான் தங்குவார், அங்கே தான் சாப்பிடுவார். அப்போ இந்த சூனேம் ஊரில் இருக்கிற அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ, அதனால் சூனேமியாள் அப்படின்னு அவளுக்கு பேர். இவ எலிசா வந்து வரும் பொழுதெல்லாம் அங்கே தங்குறதுனால அவளுடைய வீட்டின் மேலறையில் ஒரு ரூம் அவருக்காக ரெடி பண்ணி ஒரு கட்டல், ஒரு டேபிள், ஒரு சேர் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருப்பான். எலிசா வருகிறப்பெல்லாம் அங்கே தங்குவார், அங்கே சாப்பிடுவார். ஒரு நாள் எலிசா இவ்வளவு கரிசனையாக நம்மளை கவனிக்கிறாங்களே, உபசரிக்கிறாங்களே, இந்த வீட்டாருக்கு நம்ம ஒரு உதவியும் செய்ததில்லை, ஏதாகிலும் ராஜாவிடத்தில் இவளுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஏதாகிலும் காரியங்கள் இருக்குதா? ஆகவே தன்னுடைய தன் கூட இருக்கிற ஊழியக்காரன் கேயாசி வேலைக்காரன் அவனை அனுப்பி அந்த சூனிமியால் இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லுவார். இவ வந்து எலிசா வாசற்படியில் வந்து நிற்பான். இப்போ வாசிங்க 4:15. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்ப எலிசா கேட்கிறான். எலிசா இந்த கேயாசி கிட்ட சொல்லி அனுப்பும்போது கேயாசியே சொல்லுவான், அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, ஒரே ஒரு குறை, குழந்தை இல்லாத ஒரு குறை, அதுதானே தவிர மற்றபடி அவங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை அப்படின்பா. இப்போ வாசற்படியில் வந்து நிற்கிறான். அப்போ எலிசா என்ன சொல்லுவார்? 16, 17. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய், குமாரனை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போறான். ஒரு ஏற்ற காலத்துல, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குமாரனை நீ அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். எலிசா வீட்டு வாசற்படி, அவன் தங்கியிருந்த அறையின் வாசற்படியில சூனேமியால் நிற்கிறார். அவருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது. அவள் வாழ்விலே ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்குது. எத்தனையோ ஆண்டுகள் மலடியாய் இருந்தவள், அவளுடைய கணவரும் வயசானவை. ஆனால் தேவன் அவளுடைய வாழ்வில் இருந்த குறைபாடை நீக்கினார். அதே மாதிரி தான் எலிசா தங்கியிருந்த அந்த அறையின் வாசற்படியில் நாகமான் வந்து நிற்பான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வீட்டு வாசற்படியிலே வந்து நின்றான். நாகமான் பரிவாரங்களோட வந்து நிற்கிறான். வாசற்படியில வந்து நின்னான். உடனே எலிசா என்ன சொல்லுகிறார்? 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நாகமானுக்கு, அவன் உள்ளுக்கே இருக்கிறான், எலிசா வெளியவே வந்து பார்க்கல. எலிசா வெளியே வந்து பார்க்கவே இல்லை, நாகமானை பார்க்கல. அவன் ஒரு பெரிய படை தளபதி. அவனுடைய தேசத்துல அவன் ரொம்ப மதிப்புக்குரியவன், கனத்துக்குரியவன். ஆனா குஷ்டரோகி. குஷ்டரோகம் சரியாகிறதுக்காக தான் அவன் வீட்டில் வேலை செய்கிற சிறுப்பன் சொன்ன அந்த நற்செய்தினால இவன் இப்போ இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறான். வந்து எலிசாவை தேடி வந்திருக்கிறான். வந்து வாசப்படியில் நிற்கிறான். எலிசா வெளியே வரவே இல்லை. உள்ளுக்கு இருந்துகிட்டே தன்னுடைய வேலைக்காரனிடத்துல சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்? 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் மூழ்கி, அப்பொழுது உன் மாம்சம் மாறி, உன்னுடைய மாம்சம் குஷ்டரோகம் மாறிடும், குஷ்டம் மாறி
நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். சுத்தமாவாய் என்று சொல்லி விடுறான். வெளியே வந்து பார்க்கல. இவன் அவனுடைய தேசத்துல ரொம்ப கனத்துக்குரியவனாச்சே. இவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா எங்க ஊர்ல தண்ணி இல்லையா, எங்க ஊர்ல இல்லாத நதியா இங்க இருக்குது இஸ்ரேல் தேசத்துல, யோர்தான்ல போய் முழுக சொல்றாரே என்று அவனுக்கு முதல்ல கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஆனா அவனோடு இருந்த ஆட்கள் சொல்றாங்க, ஒரு பெரிய காரியம் சொல்லலையே, ஒரு சின்ன காரியத்தை தானே செய்ய சொல்றாரு, நீங்க ஏன் இவ்வளோ அங்கலாய்க்கிறீங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். எலிசாவின் வாசற்படி சூனேமியால் போய் நிற்கிறான். அவள் வாழ்வில் குறைபாடு தீருது. நாகமான் குஷ்டரோகி தன்னுடைய சீரிய தேசத்திலிருந்து அவன் வந்திருக்கிறான் இஸ்ரேல் தேசத்திற்கு. எலிசாவை குறித்து கேள்விப்பட்டு வந்து வாசப்படியில் நிற்கிறான். எலிசா உள்ளுக்கு இருந்தே சொல்லிவிட்டார், யோர்தானில் போய் 7 தரம் நீ மூழ்கினால் உன்னுடைய சரீரம் சுத்தமாகி சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறும். அப்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கினான். அவனுடைய அந்த குஷ்டம் அப்படியே அவனை விட்டு நீங்கி ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல அத்தனை அழகான ஒரு சரீரமாய் அந்த மாம்சம் மாறி போனது. எலிசாவின் வாசற்படி. இப்படி வேதத்தில் நிறைய நல்ல நல்ல வாசற்படிகளும் சில கெட்ட வாசற்படிகளும் சொல்லப்பட்டிருக்குன்னு நிறைய இருக்குது. நம்ம வீட்டு வாசற்படி இதில் எப்படி இருக்கு? நம்ம வீட்டு வாசற்படி நம்ம தேக்கு மரத்தில் அழகான சித்திர வேலைப்பாடுகளோட அழகான வாசல் வைத்திருக்கலாம், கதவு மாட்டி இருக்கலாம். ஆனால் அந்த அழகை பார்த்து நம்ம ரசிக்கலாம். தேவனுடைய பார்வையில் நம்ம வீட்டு வாசற்படி எப்படி இருக்குது? நல்லதா இருந்தா நல்லது, கெட்டதா இருந்தா நம்மளுக்கு தான் அது பிரச்சனை. பாருங்க, இப்படியெல்லாம் வாசற்படி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் சொல்லுகிறான், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. கர்த்தருடைய வாசற்படி, என் வாசற்படி என்று அவர் சொல்லுகிறார். அவருக்கு ஒரு வாசற்படி இருக்குது. அப்படி என்றால் உன் வாசற்படி என்று நமக்கும் ஒரு வாசற்படி உண்டு. நம்ம வீட்டு வாசற்படி ஒன்று, நம்முடைய வாழ்வில் ஒரு வாசற்படி உண்டு. என் வாசற்படி அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதே தான் உன் வாசற்படி. அந்த உன் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், உன் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சபைக்கு எழுதினார். லவோதிக்கேயா சபைக்கு அந்த காரியத்தை எழுதுகிறார். உன் வாசற்படி. ஆமாம், இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருடைய வாசற்படியை தினம் தேடணும். தினம் நம்ம தேட வேண்டியது கர்த்தருடைய வாசற்படி. ஆலயத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் போகிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம். அந்த ஒரு நாள் தான் லீவு. கர்த்தருடைய வாசற்படியை மிதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். சில பேர் ஆலயத்துக்குள்ளே கூட போக மாட்டாங்க, வாசற்படியிலே நின்றுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வாசற்படிகள் நித்தம் விழித்திருந்து காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறத கை கொள்கிறாங்களோ என்னவோ தெரியாது. உள்ளே போய் கூட உட்கார மாட்டாங்க, ஆராதனைக்கு வெளியவே நின்றுட்டு போயிடுவாங்க. அப்படியும் சில ஆட்கள் உண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய வாசற்படி நாம் அதை தேட வேண்டும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு உபத்திரவங்களும் துன்பங்களும் சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய வாசப்படி தான்.
அதனால தான் கர்த்தர் சொன்னார், என்னுடைய வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் அவன்தான் இந்த உலகத்துல பாக்கியவான் என்றார். அப்படி சொன்ன கர்த்தர், உன் வாசற்படியை தட்டுகிறேன். நமக்கு ஒரு வாசப்படி இருக்குது. நம்முடைய வாசப்படியில கர்த்தர் தட்டுகிறான். அவருடைய வாசற்படி ஆலய வாசற்படி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதே ஆலயம்தான். இன்னைக்கு சபையை பார்த்து சொன்னாரு, லவோதிக்கேயா சபை, அந்த சபையை தான் பார்த்து சொல்றாரு, உன் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். சபையின் வாசற்படி அதுதான் நம்ம வாசற்படி. சபை என்று சொல்லுகிறது ஒரு கட்டிடம் அல்ல. ஆலயம் என்பது ஒரு கட்டிடம் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்மையே ஆலயமா தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். சபை ஆலயம் என்பதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் மனிதனை தான் குறிக்குது, நம்ம தான். ஏன்னா கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசமாய் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அது உள்ளுக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்ம அதுக்குள்ளே போனாதான் வருவார். நம்ம இல்லாமல் அவர் வரவே மாட்டார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறாரோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம இருந்தாதான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம இருதயம்தான் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம். சபை நம்ம தான். கிறிஸ்துவின் சரீரம்தான் சபை. அந்த சரீரத்துக்கு நம்ம தான் ஒவ்வொரு அவயவங்கள். நாமே தனித்தனியாய் அவயவங்களாயும் சரீரமாயும் இருக்கிறோம். இந்த சரீரத்துக்கு தலை கிறிஸ்து. ஆகவே நீங்களே என்னுடைய ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொன்னார். நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம். நம்முடைய இதயத்தை தான் தட்டி கொண்டு நிற்கிறார். அதுதான் வாசற்படி. நம்முடைய இருதயத்தை தட்டி கொண்டு நிற்கிறார். கதவை திற. மத்திய 24, 32, 33 இதோ வாசல் அருகே வந்து நிற்கிறேன், வாசல் அருகே வந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்க வாசற்படியில வந்து கதவையே தட்டுகிறார். மத்தியில வாசல் அருகே வந்து நின்றவர் வெளிப்படுத்தல்ல, வாசல் அருகே இல்லை, கிட்ட வந்து கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். கதவை தட்டுகிறார். இதோ உன் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். கர்த்தர் தட்டுகிறார். என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே, கதவை திற. என் தலை பனியினால் நனைகிறது, நீ கதவை திற என்று சபையை பார்த்து அவர் தட்டுகிறார். ஆனா சபை எப்படி இருக்குது? சூலபித்தி யோசிக்கிறா, எப்படி எழுந்து நான் கதவை திறக்கிறது, எழும்பலாமா வேண்டாமா, கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று அவள் யோசித்து கால தாமதம் செய்து ஒரு வழியா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எழுந்து கதவை திறந்து பார்த்தாள். நேசரோ போய்விட்டார். நகரத்துக்கு போறான். என் நேசரை கண்டீர்களா, என் நேசரை கண்டீர்களா என்று அலைந்து திரிகிறான். அங்கே காவலாளிகள் அவளை அடித்து காயப்படுத்தி அவளுடைய போர்வையை எடுத்துக்கொண்டார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். தூங்குறா, நித்திரை பண்றா, ஆகிலும் இதயம் விழித்திருக்கிறது. இதெல்லாம் சரிதான். இருதயம் விழிப்பாயிருந்து நேசர் தட்டும்போது திறக்காவிட்டால் இருதயம் எவ்வளவு விழிப்பாயிருந்து பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் தட்டுகிறார்.
என் பிரியமே, என் ரூபவதியே, கதவை திற. சபையிடத்துல, நம்மிடத்துல கர்த்தர் அத்தனை பிரியமாக புறாவே என்று அழைக்கிறார். கதவை திற. ஆனா இவன் என்ன செய்தா? வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, உத்தமியே, கதவை திற. கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இறைவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. ஆம், கர்த்தர் சொல்லுகிறார். வெளியே நின்று தட்டிக்கிட்டு இருக்கிறார். பனி, குளிர், தூறல், தலையெல்லாம் நனையுது. கதவை திற என்று அத்தனை பாசத்தோடு அவ தட்டுகிறான். இவன் என்ன செய்தா? வசிங்க. என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்ப உடுத்துவேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். தட்டும்போது திறக்கல, கொஞ்சம் தாமதமா அவ திறக்கிறா. என்ன நடக்குது பாருங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை. நேசரோ போய்விட்டார். நேசர் போய்விட்டார். ஆம் அருமையானவர்களே, நாளை என்பது நம்முடையது அல்ல. நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம் என்றெல்லாம் இன்றைக்கு நாளை தள்ளி போடுறது, வேலையை தள்ளி போடுறமே, அதெல்லாம் நமக்கு பெரிதாகவே தோன்றதில்லை. நாளை என்பது நம்முடையதே அல்ல. அவர் தட்டுகிற நேரத்தில், அவர் நம்ம ஏவி எழுப்புகிற நேரத்தில் நம்ம கீழ்ப்படிந்தாதான் நம்ம ஆசீர்வாதம் பெறுவோம். இல்லைன்னா இல்லை. இவள் தட்டும்போது திறக்கல. அதன் பிறகு மெதுவாக எழுந்து அவள் பாதரட்சியை மாட்டிக்கிட்டு கதவை திறந்து பார்த்தா நேசரோ போய்விட்டார். போன பிறகு இவன் என்ன செய்கிறான்? 6, 7 வசனங்கள். என் நேசருக்கு கதவை திறந்தேன். நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அப்படிதான் நம்ம கர்த்தர் தட்டுகிற நேரத்தில், நம்ம ஏவி எழுப்புகிற நேரத்தில், நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கிற நேரத்தில் நம்ம தேட மாட்டோம். நமக்கு இஷ்டமான நேரத்தில் போய் அழுது உபவாசம் பண்ணி ஆண்டவரேன்னு தேடுவோம். நேசரை பார்க்க முடியவில்லை. நேசரை தேடினேன், பார்க்கவே முடியல. என்ன நடந்துச்சு? அடுத்து வாசிங்க. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். அந்த வேளைய ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்பக்கூடிய அந்த நேரத்தை தவறவிட்டா, அதன் பிறகு சரீரத்தில் வியாதிகள், துன்பங்கள், காயங்கள், அடிகள், கட்டுகள், எத்தனை வேதனை. போர்வையும் போச்சு, போர்வையும் இழந்துட்டான். நகரத்தில் திரிகிற காவலாளிகள், சத்துரு, சாத்தான், அதன் பிறகு எத்தனை சோதனை. நம்ம ஆண்டவரை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேடுற நேரத்துக்கு அவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. ஆகவே அவரை கண்டடையத்தக்க சமயம், அவர் நம்மை கூப்பிடும் போது, நம்மை தட்டும் போது, நம்மை ஏவும் போது, நம்மை எழுப்பும் போது நாம் அவருக்கு கதவை திறக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாக இருக்கும். ஆனால் உனக்கு அது தூரமாய் போயிடுச்சு. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42
42 இருந்து பாருங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இந்த நாளை பயன்படுத்துங்க. தேவன் கொடுத்த நாள், கர்த்தர் கொடுத்த நாளை பயன்படுத்துங்க. ஒரு அருமையான சகோதரர், அவர் ஆலயத்துக்கெல்லாம் வருவார். ரட்சிப்பை குறித்து அவருக்கு சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னப்போ, இந்த ஊரில் வச்சு இங்கே வச்சு எடுக்க மாட்டேன், வேற ஒரு ஊருனா எடுப்பேன்னு சொன்னார். சரி, அப்படியாகிலும் எடுங்க, ரட்சிப்புக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லி பார்த்தோம். கன்வென்ஷன் வரட்டும், அங்கே வச்சு எடுப்பேன்னு சொன்னாங்க. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், சில வருடங்களெல்லாம் கடந்து போச்சு. திடீரென்று படுக்கையாக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போய் பார்த்தேன். பார்க்கும்போது அப்படியே கண்ணீரோடு சொன்னார், நரகத்தில் என்னை தள்ளிடக்கூடாதுன்னு ஜெபிங்க ஆண்டவர், என்னை நரகத்தில் தள்ளக்கூடாது, எனக்கு எப்படியாவது பரலோகம் கிடைக்கணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசுவே சொல்லிட்டார். ஜலத்தில் பிறக்கணும், ஞானஸ்தானம் பெறணும். ஆவியில் பிறக்கணும், பரிசுத்தாவி பெறணும். இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. கடைசி நேரத்தில் நரகத்தில் தள்ளாதீங்க, எனக்கு மோட்சத்தில் ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டால் கிடைக்குமா? கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம பயன்படுத்தினாதான். இந்த நாளிலாகிலும் வாசிங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நமக்கு கிடைச்ச நாள். இப்ப நடக்க முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும், வர முடியும், இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆராதனையில வந்து பங்கு பெற முடியும், பரிசுத்தாவியை காத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அந்த டைம் எல்லாம் வீணாக்கிட்டு நம்மால முடியாத ஒரு நாள் வரும். அன்னைக்கு இருந்து நம்ம அங்கலாய்த்தால் கூட அது கிடைக்கிறது கஷ்டம். ஆகவே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அதெல்லாம் உன் கண்ணுக்கு மறைவாய் போயிட்டு உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், கர்த்தர் நம்மை சந்திக்கக்கூடிய வேளையில, நம்மை ஏவும் போது, எழுப்பும் போது, நமக்கு உணர்வை தரும் போது நம்ம அல்ல தட்டி விட்டு நம்மளா ஒரு நாளை தெரிந்து கொண்டு நாம தேடி வந்தா அது புண்ணியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, சாத்தான் சத்துரு சுத்தலும் வந்து மதில் போட்டுருவான், தப்பவே முடியாது. இன்றைக்கு அது போல எத்தனை பேர் வாழ்க்கையில, இந்த உலகத்துல பல துன்பங்களுக்குள்ள, உபத்திரவங்களுக்குள்ள, சோதனைகளுக்குள்ள, வேதனைகளுக்குள்ள, பல இக்கட்டுக்குள்ள, இன்னல்களுக்குள்ள அகப்பட்டிருக்கிறாங்க. வெளியே வர முடியாம தத்தளித்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சந்திக்கக்கூடிய காலத்தை அறியாமல் போனபடியால், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சுற்றிலும் மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, உனக்கு மாத்திரமா பிள்ளைங்க பாவம், பிள்ளைகளும் சேர்த்து பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இது எருசலேமை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை. கடைசியா எருசலேமுக்கு போகிறார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது இந்த வார்த்தையை சொன்னார். அப்பையும் எருசலேம் நகரத்தாருக்கு தெரியல இவர் யார் அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர அறிந்து கொள்ளவே இல்லை. அவர் சொல்லி ஒரு 33 வருஷத்துக்குள்ள நடந்தது. ரோமர்கள் படையெடுத்து போய் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு எல்லாம் தரையாக்கப்பட்டது. ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் மோதி அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. பயங்கரமான அந்த யுத்தத்தில் அழிவு. ஆகவே அதே தான் நம்மளுக்கும்
இது எருசலேமுக்கு சொன்ன காரியம் தானே, நமக்கில்லையே என்று எண்ணுகிறதல்ல. நமக்கும் இதைத்தான். உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம், கர்த்தர் நம்மை சந்திக்கும் போது நாம் அதை அறிந்து கொள்ளணும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டுவாங்க. எப்பக்கத்திலையும் நெருக்கி நம்மை தரையாக்கி போட்டு எல்லாத்தையும் இழந்துருவோம். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இருந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க. எவ்வளோ செல்வாக்கா, செல்வ செழிப்பா வாழ்ந்த காலங்களை நினைத்து கண்ணீர் விடுவாங்க. ஆகவே இருதயத்தை தட்டி கொண்டு நிற்கிறார். கதவை திற, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய இருதய வாசலை தட்டி கொண்டு நிற்கிறார். ஆம் அருமையானவர்களே, சத்தத்தை கேட்கிற நாம் இருதயத்தை நாம் திறக்கணும். என் மகளே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆகவே நம்ம இருதயத்தை கர்த்தரிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட நீர் அருளின இந்த வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடே கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே கூட போஜனம் பண்ணுவான் என்ற அந்த வசனங்கத்தின் மூலம் அநேக காரியங்களை ஆண்டவரே தியானிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க. ஆண்டவரே, உம்முடைய அங்கலாய்ப்பை நாங்கள் கேட்டோம் அப்பா. வாசற்படியிலே நின்று கதவை தட்டி ஆண்டவரே எங்களை நீர் அழைக்கும் பொழுது அதற்கு நாங்கள் இடம் கொடுத்தவர்களாக ஆண்டவரே தள்ளி போடாதபடிக்கு சூலைமித்தியைப் போல என் நேசருக்கு கதவை திறந்தேன், அவரோ போய்விட்டார் என்று ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நாங்கள் தவறவிடாமல் உம்மை பற்றி கொள்ள, உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். அநேக வாசற்படிகளை குறித்து நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம் அப்பா. சீமோனின் வாசற்படி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற ஒரு வாசற்படியாக காணப்பட்டது கர்த்தாவே. ஆண்டவரே, அதே போல எலிசாவின் வாசற்படி ஆண்டவரே நாகமானுக்கு சுகத்தை கொடுத்தது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. சூனேமியாலின் வாசற்படி அவள் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே அவருடைய குறைவுகள் நீங்கிற்று என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நீரும் கூட எங்களை அழைக்கும் பொழுது அதற்கு நாங்கள் உடனே செவி கொடுத்து ஆண்டவரே கதவை திறக்க, நீர் எங்களுக்குள் பிரவேசிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கர்த்தாவே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவரே நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் எங்கள் ஜீவியத்தை நடத்தி உமக்கேற்ற ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் முழுமனதோடு தேட நீர் எங்களுக்கு அருளின வேத புத்தகத்தை நாங்கள் வாஞ்சையோடு வாசிக்க ஆண்டவரே எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நடத்த எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகம் பேர் கர்த்தாவே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் தட்டி கழித்து இன்னும் காலம் செல்லட்டும், இன்னும்
அநேக வருடங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு மாய்மாலமான ஜீவியத்தை நடத்தி கடைசியிலே ஆண்டவரே நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆசைப்பட்டும் அடைய முடியாமல் செல்கின்ற அநேகரை நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் அல்ல. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் உடனுக்குடன் பயன்படுத்தி உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ்